and welcome to Patanjali Kesh Kanti Aha Mamiyar Oho Marmagal powered by Tanjara. உறவுகளை கொண்டாடும் ஒரு உன்னதமான நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். பியூட்டிஃபுல்லான 3 ஃபேமிலிஸ், 3 செலிபிரிட்டி ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். So let's see the first family. Let's welcome Anisha and family. அடுத்ததாக இந்த எபிசோட்ல கலந்துக்க வந்திருக்க இரண்டாவது ஃபேமிலி மிஸ்டர் மனோ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு எபிசோட்ல வந்திருக்கக்கூடிய மூன்றாவது ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் உமா மகேஸ்வரி அண்ட் ஃபேமிலி. முதல்ல நம்ம உமா மகேஸ்வரி ஃபேமிலில இருந்து ஆரம்பிப்போம். உமா மகேஸ்வரி, திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய சேஞ்ச் என்ன? மாற்றம்னு சொல்றதை விட அஃபெக்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்படி எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப அஃபெக்டிவாக இருப்பார். 7 o'clock மேலே டியூஷன் வர டைமில் கூட கேட்டுக்கிட்ட வந்து நிற்பார். ஸோ டைமிங் முடியறதுக்குள்ள டாட்டர்ஸ் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி. ஸோ சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி எல்லாமே ரொம்ப பாசமாக இருப்பார். என் ஹஸ்பண்ட் அதை விட ஒரு 200% பாசமாக இருக்காருன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ ரெண்டு சைடும் எனக்கு கேரிங். அப்பா எப்படியோ அதை விட அதிகமான பாசம் என் ஹஸ்பண்ட் சரி, என் மாமியார் வீட்டு சைட்லயும் எனக்கு நிறைய கேரிங் தான் இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்தது வந்து மனோ ரொம்ப ஃபேமஸான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். மனோ, திருமணத்திற்கு முன்னாடி திருமணத்திற்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சேஞ்ச்னு ஏதாவது சொல்ல முடியுமா? திருமணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சேஞ்ச் மட்டும் இருந்தது, இப்போ கொஞ்சம் நோட்டாகவும் நிறைய இருக்குது. டைமுக்கு வந்துடணும். அந்த எனக்கு சினிமாவுக்கு டைம் முக்கியம், லைஃப்லேயும் டைம் முக்கியம். இந்த 2 டைமும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்கு லைஃப். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைமுக்கு நிறைய வரணும் அப்படின்றீங்க. இப்போ வந்து அடுத்தது அனிஷா ஃபேமிலி. அனிஷா, உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு வருடங்கள் ஆகுது? 5 years. 5 years. இந்த 5 years ஆஃப் மேரிட் லைஃப்ல நீங்க வந்து இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? 5 வருஷம் தான் முடிஞ்சிருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களா? 5 வருஷம் எவ்வளவு ஃபாஸ்டா போச்சுனே தெரியல. இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, இப்பதான் லவ் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் குழந்தை குட்டின்னு. ஓகே. சோ நீங்க லவ் மேரேஜ் எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 8 months. 8 months லவ் பண்ணீங்க. சில பேர் 1 year 2 yearலாம் லவ் பண்ணீங்க. இல்ல, அதுக்குள்ள எங்க அப்பா அம்மா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்படியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு ஃபேமிலி. இதுல என்னன்னா உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் இடையிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா பார்த்து பேசுவாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பட் ரொம்ப முக்கியமா கல்யாணத்துக்கு அப்புறம் இது எப்படி டிட்டர்மைன் பண்றீங்க நீங்க? அவங்களுடைய பாசம் உங்க மேல எந்த அளவுக்கு இருக்கு? எனக்கு வந்து எங்க அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் மாமியார். இட்ஸ் நாட் லைக் நான் கேமராக்காக சொல்ற இது கிடையாது. பிகாஸ் மை மாமியார் இஸ் ஸோ இன்னசென்ட். ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நான் சொல்லி தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அவங்க சொல்லி நான் கேட்கறதோட இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் ரிலேஷன்ஷிப். லைக் நான் வந்து அவங்களுக்கு அம்மா மாதிரி. ஓகே. ஸோ சம்திங் லைக் தட். நீங்க சொல்லி தான் அவங்க கேட்பாங்க. ஆமாம், மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நடக்குது. பட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். எங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட். அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன், அதே மாதிரி எங்கள் மாமியார் மாதிரி அம்மா கிடைக்க ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை பத்தி கேட்கும்போது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் உங்க குழந்தையும் ரொம்ப எல்லாரும் சேர்ந்து நிறைவா இருக்கீங்க. ஒரு ஃபேமிலியா பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம். லெட்ஸ் பிளே என்னை தெரியுமா. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சுற்று தான். உங்க மகன், உங்க கணவர், சரியா, அவரோட வந்து இத்தனை நாள் நீங்க இருந்திருக்கீங்க, இத்தனை நாள் வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அவருடைய சின்ன ஆசைகள், சின்ன ப்ரிஃபரன்சஸ், அவருடைய குணாதிசயம், இதெல்லாம் பேஸ் பண்ணி சில கேள்விகளை நாங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கோம். அதற்கும் அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி 2 கேள்விகளை ஒவ்வொரு அணிக்கும் கேட்போம். அவர் சொன்ன பதிலும் நீங்க 2 பேரும் ஸ்லேட்ல எழுதின அந்த பதில்கள் 2மே கரெக்டா ஒத்து போச்சு அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு 100 மதிப்பெண்கள் தரப்படும். சப்போஸ் நீங்க 2 பேரும் எழுதின ஆன்சர்ல ஏதோ ஒண்ணுதான் அவர் சொன்னதோட ஒத்து போச்சுன்னா 50 மதிப்பெண்கள் தரப்படும். ஒருவேளை எதுவுமே ஒத்து போகல அப்படின்னா மதிப்பெண்கள் எதுவும் கிடையாது. முதல் கேள்வி உமா மகேஸ்வரி ஃபேமிலிக்கு. உங்க மகன், உங்க கணவர் அதிக நேரத்தை எதற்காக ரொம்ப வீணா செலவு செய்வார்? ஆப்ஷன் ஏ சினிமா, ஆப்ஷன் பி பிரவுசிங், இன்டர்நெட் பிரவுசிங், ஆப்ஷன் சி ஊர் சுத்துறது, ஆப்ஷன் டி தூங்குறது. இதற்கான பதிலை நீங்க எழுதலாம். என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? அந்த ஸ்லேட்டை காமிங்க கொஞ்சம்.
ஓகே, இப்போ மிஸ்டர் ஜெயபிரகாஷை கனெக்ட் பண்ணுவோம். ஜெயபிரகாஷ், நீங்க வந்து எதுல அதிகமான நேரத்தை வீணா செலவு செய்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு என்ன பதில் நீங்க அளிக்கலாம்னு பிளான் பண்றீங்க? சினிமா. சரி, ஓகே. இதுக்கு யாரு கரெக்டா பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க ஃபேமிலியில? 2 பேரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள தானே கூட்டே போறீங்க. 2 பேரும் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப சரியான அனுமானம். 2 பேருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் உமா மகேஸ்வரி ஃபேமிலி 100 மதிப்பெண்கள் பெறுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். அப்படி சினிமா பார்க்கும்போது நீங்க வந்து என்ன மாதிரி படங்கள்லாம் பார்ப்பீங்க? மோஸ்ட்லி காமெடி படம் தான் பார்ப்பேன். ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஆணுடைய வாழ்க்கையும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆக்ஷன் படமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் காமெடி படமா தான் மாறுது. அடுத்த கேள்வி நட்புக்குரிய மனோ அவர்கள் ஃபேமிலிக்கு. ரெடியாமா? மனோ, அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்ன? ஆப்ஷன் ஏ சும்மா, ஆப்ஷன் பி கான்ஃபிடென்ட், ஆப்ஷன் சி சூப்பர், ஆப்ஷன் டி என்ஜாய். என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? அந்த ஸ்லேட்டை காமிங்க கொஞ்சம். மனோ, சொல்லுங்க. நீங்க அடிக்கடி உங்க வார்த்தைகள்ல பயன்படுத்துற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டோம். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன மனோ? என்னோட பதில் எப்பவுமே கான்ஃபிடென்ட் தான், நம்பிக்கை. நம்பிக்கை. நம்பிக்கை, ஓகே. இந்த வார்த்தைக்கு நீங்க கரெக்டா பண்ணிருப்பீங்க, இதுதான் வந்து சொல்லுவீங்க அப்படின்ட்டு உங்க மனைவியா அம்மாவா யார் கரெக்டா கெஸ் பண்ணிருப்பாங்க? அம்மா கெஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த சொல்ல தெரிஞ்சிருக்காது. அநேகமாக ஒய்ஃப் சொல்லியிருக்கலாம். அநேகமா ஒய்ஃப் சொல்லியிருக்கலாம். உங்களுடைய அனுமானம் இதுல ரொம்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஒய்ஃப் கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா வந்து என்ஜாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. மனோ ஃபேமிலிக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி அனிஷா உங்க ஃபேமிலிக்கு. உங்க மகன், உங்க கணவர் வேட்டி கட்டிக்க எவ்வளவு டைம் எடுத்துப்பார்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம்? என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? அந்த ஸ்லேட்டை காமிங்க கொஞ்சம். உங்களுடைய கணவர் மிஸ்டர் சக்தி முருகன் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். சக்தி முருகன், சொல்லுங்க. ஆஹா, குழந்தைய பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்கீங்க. சக்தி முருகன், நீங்க வேட்டி கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒரு 5 நிமிஷம். அவ்வளவுதானா? ஆமா. அவ்வளவுதான் இருக்குல்ல வேட்டியை, அதுக்கு மேல என்ன இருக்கு கட்டுறதுக்குன்றீங்க. ஓகே, சரி. இதுக்கு யாரு கரெக்டா உங்க வீட்டுல பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருமே சொல்லியிருப்பாங்களா? இதுல உங்க மனைவி வந்து இதை சரியா கெஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அம்மா 10 நிமிடம்னு போட்டிருக்காங்க. நீங்க ரொம்ப நேரமா சின்ன வயசுல வேட்டி கட்டினதா அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆமா, ஸ்கூல் டைம்ல கட்டினது அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. இப்ப கட்டுறது இவங்க ஞாபகம். பரவாயில்ல, இப்ப கட்டினது இவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க, அப்ப கட்டினது அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஜாலியா ஆன்சர் சொல்றாரு சக்தி முருகன். நீங்க சொன்ன ஆன்சர்ல ஒரு பாதி கரெக்ட் அப்படின்றதுனால 50 மதிப்பெண்கள் உங்க குடும்பத்துக்கு. கங்க்ராச்சுலேஷன். சோ மறுபடியும் இப்ப கேள்வி உமா மகேஸ்வரி உங்க குடும்பத்துக்கு வருகிறது. மிஸ்டர் ஜெயபிரகாஷ் அதிகமாக பயப்படும் விஷயம் எது? என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ மிஸ்டர் ஜெயபிரகாஷை கேட்போம். ஜெயபிரகாஷ், சொல்லுங்க சார். சார், நீங்க எதுக்கு ரொம்ப அதிகமா பயப்படுவீங்க? யாருக்கு ரொம்ப அதிகமா பயப்படுவீங்க? கடவுளுக்கு. கடவுளுக்கா? ஆமா. ஷுவர்? ஷுவர். அப்ப நீங்க மனைவிக்கெல்லாம் பயப்படவே மாட்டீங்களா? அம்மாக்கும் பயப்பட மாட்டீங்க? கிடையாது. கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவீங்க. ஆமா. சரி, இந்த ஆன்சர் யார் கரெக்டா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த வெள்ளந்தியான மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதுல யாரோ ஒருத்தர் தான் கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னா யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்னன்னா, நீங்கள் நினைச்ச மாதிரி உங்கள் ஒய்ஃப் ரொம்ப கரெக்டாக இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் அம்மா இதற்கான பதிலை சரியாக சொல்லலை. அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் யாருக்குமே பயப்படுறது இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே ஜெயபிரகாஷ், கடவுளுக்கு பயப்படுறீங்க. கடவுளுக்கு நீங்கள் பயப்பட்டதுனால கடவுள் உங்களுக்கு மனம் இறங்கி மனைவி மூலமாக அந்த ஆன்சரை சொல்லி உமா மகேஸ்வரி அண்ட் ஃபேமிலி இஸ் கெட்டிங் 50 மதிப்பெண்கள். கங்க்ராச்சுலேஷன். அடுத்ததாக மிஸ்டர் மனோ ஃபேமிலி. மிஸ்டர் மனோ வந்து தன்னுடைய தங்கையாக நினைத்து பழகும் 2 பெண்மணிகள் யார்? அவங்க பேரை மட்டும் சொல்லுங்க. என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? மனோவை கேட்கலாம். மனோ, சொல்லுங்க. மனோ, நீங்க ஒரு
மக்களை நேசிக்கும், மக்கள் உங்களை நேசிக்கும் ஒரு கலைஞர். நிறைய பேர் உங்களை அண்ணன் கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேர் என்ன கூட பிறக்காத தங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பேர் சொல்லுங்க. வைஷு, ஜெயஸ்ரீன்னு 2 கேர்ள். ஏன் அவங்க மேல மட்டும் இப்படி ஒரு தனிப்பட்ட பாசம்? சரி, சின்ன வயசுல நான் விஜய் சார் வாய்ஸ் பேசும்போதே வந்து விஜய் நான் வர விஜய் மாதிரியே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகே. அதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ 2 பேரும் காலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் காலேஜ் முடிச்சு ஒர்க் போறாங்க. ஸ்டில் வந்து இந்த ரக்ஷா பந்த் எது வந்தாலும் அந்த ராக்கி கட்டுறது, எங்க இருந்தாலும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு நான் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி கிடையாது. ஸோ அவங்கள மட்டும் எங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறதுனால அவங்கள அடிக்கடி எப்போ வந்தாலும் தங்கச்சியா பார்த்து பழகுவேன். சரி, எங்க அம்மாவுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், மேபி தெரியல ஒன்றும். சரி, இது யாரு சரியா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? மனைவி கரெக்டாக மிஸ்ஸஸ் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு என்னன்னா எக்கச்சக்க பொண்ணுங்க வந்துடும் அடிக்கடி வீட்டாண்ட. ஓகே. இவன் யார் அக்கா தங்கச்சி நினைக்கிறான்னு கன்ஃபியூஷன் இருந்திருப்பாங்க. நிறைய பொண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல வருதுன்னா நீங்க என்னது இது எனக்கு புரியலையே. இல்ல புரியல, இல்ல ரொம்ப டீப்பாலாம் போவானா அவ்வளவுதான். இல்ல சும்மா ஃபேன்ஸ் வருவாங்க. எங்க அம்மாக்கு அது பிடிக்காது ஆக்சுவலி. ஓகே, இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க மனைவி இதுக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வைஷு ஜெயஸ்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா யாரும் இல்லைன்னு எதிர்க்காங்க. சேஃப் ஆன்சர். உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் மனோ ஃபேமிலிக்கு தரப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன். அடுத்த கேள்வி அனிஷா உங்க ஃபேமிலிக்கு. மிஸ்டர் சக்தி முருகன் சமீபத்துல ரொம்ப அதிகமா வருத்தப்பட்டது எதற்காக? எந்த விஷயத்துக்காக ரொம்ப அதிகமா வருத்தப்பட்டார்? என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? சக்தி முருகன், சொல்லுங்க. சமீபத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப வருத்தப்பட வச்சிருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? வீட்டுல தண்ணி வந்தது. அப்படியா? இப்ப சமீபத்திய மழையில வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சா? ஆமா, 2 ஃப்ளோர் வரைக்கும் வந்து 2 ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துச்சு. கவலைப்படாதீங்க, திருப்பி எல்லாமே வந்து கடவுள் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நிறைய பேர் இருக்காங்க சென்னையில. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஒரு கிரேஸ் கிடைக்கட்டும். பட் இதுக்கு யார் சரியா பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அனிஷா சொல்லிரு. அனிஷா ரொம்ப கரெக்டா சொல்லியிருப்பாங்க. பிரமாதம் பா, சூப்பரா கெஸ் பண்றீங்க. பட் ஒன்னு சொல்லட்டா, இந்த விஷயத்துக்கு உங்க அம்மா வந்து ரொம்ப சரியா பதில் சொல்லியிருக்காங்க. அனிஷா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நத்திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அனிஷா அண்ட் ஃபேமிலி 50 மதிப்பெண்கள் உங்களுக்கு இதன் மூலமாக வழங்கப்படுகிறது. தேங்க்யூ. முதல் சுற்றுடைய முடிவில் இவங்க எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல உமாமேஸ்வரி அண்ட் ஃபேமிலி 150 மதிப்பெண்கள். அடுத்ததாக மிஸ்டர் மனோ ஃபேமிலி 100 மதிப்பெண்கள். அண்ட் அனிஷா அண்ட் ஃபேமிலி அவங்களும் 100 மதிப்பெண்கள். இந்த சுற்றுடைய மிக மிக முக்கியமான ஒரு அண்டர்லைன் விஷயம் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில உங்க மருமகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு சூழ்நிலையை உங்ககிட்ட கொடுத்து அதுல 3 சம்பவங்களை உங்ககிட்ட கேட்போம், இல்லாட்டி 3 உதாரணங்களை கேட்போம். அதை நீங்க சொல்லணும். உங்க மருமகள் வந்து நீங்க சொன்ன அதே விஷயத்தை திருப்பி சொன்னாங்க, கரெக்டா நீங்க சொன்ன அந்த 3 விஷயங்களையும் மேட்ச் பண்ணி அவங்களும் சொன்னாங்கன்னா 3க்கு 3ன்னு சொன்னாங்க அப்படின்னா 600 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இல்லாட்டி 2 கரெக்டா சொன்னாலே 400 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 1 கரெக்டா சொன்னா 200 மதிப்பெண்கள். ஆனா எதுவுமே சொல்லலை அப்படின்னா மதிப்பெண்கள் எதுவும் கிடையாது. ஸோ லெட்ஸ் பிளே உனக்கும் எனக்கும். இந்த சுற்றின் முதல் சூழல் உமா மகேஸ்வரி அவங்க குடும்பத்திற்கு. உங்களுடைய மருமகள் நிறைய செலவு பண்ணுவாங்கன்னு வச்சுப்போம். பணத்தை வந்து எதுல ஆடம்பரமாவோ இல்லாட்டி அனாவசியமாவோ செலவு பண்றாங்க அப்படின்றது நீங்க அடிக்கடி அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்களை சொல்லுங்க. படத்துக்கு போறது, அப்புறம் இந்த வீட்டுல சமைக்கிறது, சாப்பிட்டு தான் செய்யுது. இதெல்லாம் டிவி எல்லாம் தான் வாங்குறாங்க, மொபைல் எல்லாம் தான் வாங்குறாங்க, மாற்றி மாற்றி வாங்குவாங்க மொபைல்லாம். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் நீங்க அவங்க கிட்டயே சொல்லிருக்கீங்களா? இதுலலாம் செலவு பண்ணாதமா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்க? அவங்களுக்கு ஏதாவது சொன்னது கிடையாது. ஆனா உங்க மனசுல என்னன்னா இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் சேர்த்து வச்சுக்கிட்டு பெரிய விஷயங்களுக்கு செலவு பண்ணலாமேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இது பண்றது கிடையாது. சரி, பரவாயில்ல, ஃப்ரீயாவே விட்டுட்டாங்க. ஃப்ரீயா இருக்கட்டும், இருக்கோல இருக்கட்டும், போல ஜாலியா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம உமாமேஸ்வரியை கூப்பிடுவோம். அவங்க நீங்க சொன்ன விஷயங்களை திருப்பி சொல்றாங்களா அப்படின்றத பார்க்கலாம். உமாமேஸ்வரி சொல்லுங்க. உங்களுடைய மாமியார் வந்து நீங்க பணத்தை எதெல்லாம் நிறைய செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 3 விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த 3 விஷயத்துல நீங்களே ரொம்ப செலவழிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தோணுது? நான் வந்து செலவழிப்பேன் அப்படின்னா நான் காஸ்டியூம்ஸ்ல நிறைய செலவு பண்ணுவேன். காஸ்டியூம்ஸ்ல செலவு பண்ணுவீங்க, அது பண்ணி தான் ஆகணும். ஜுவல்ஸ், ஸோ அந்த மாதிரி
கொஞ்சம் பார்க்கும்போது வந்து நம்ம பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல செலவு பண்ணுவேன். சரி, அப்புறம் அண்ட் சாப்பிட்ற விஷயத்துலையும் அப்படி தான். வீட்டில் சமைக்கணுன்னாலும் வெரைட்டியாக ஏதாவது ஒரு எப்போவும் வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வேண்டாம் அப்படின்னு சமைக்கிறதுல வந்து ஒரு நாள் நல்லா டிஷ் பண்ணாலும் நல்லா செலவு பண்ணி எக்ஸ்பென்சிவாக சமைப்பேன். ஹோட்டல் போனாலும் அப்படி தான், நல்லா ஓகே. எக்ஸ்பென்சிவாக சாப்பிட்ற சாப்பிடுவேன். விஷயங்கள் அதுலயும் செலவழிப்பீங்க. ஓகே, ஆமாம். அப்புறம் அண்ட் வந்து நிறைய மூவிஸ் அதான் இப்போ என்டர்டைன்மெண்ட் நிறையா யோசிப்பேன். ட்ராமாஸ் பார்க்குறது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மூவிஸ் இதுலலாம் நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு கணவர் அதில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் அவரை போட்டு கொடுத்துட்டீங்க கடைசியில். நீங்கள் சொன்னதெல்லாம் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், அதாவது உங்கள் மாமியார் இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பட் உங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? யா, டெஃபினெட்லி. அப்போ கிளம்பி இங்கே வாங்க, 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். கம். உங்கள் மாமியார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். படத்துக்கு போகிறது, அப்புறம் இந்த வீட்டில் சமைக்கிறது, ஓகே. சாப்பிட்டு தான் செய்யுது இதெல்லாம். ம். டிவி எல்லாம் தான் வாங்குறாங்க, மொபைல் எல்லாம் தான் வாங்குறாங்க, மாற்றி மாற்றி வாங்குவாங்க மொபைல்லாம். ஓகே. ஸோ இதன் மூலமா நீங்களும் உங்க மாமியாரும் அட்லீஸ்ட் அவங்க சொன்ன 3 விஷயங்கள்ல 2 விஷயங்கள் நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இதன் மூலமாக 400 மதிப்பெண்கள் பெறுறீங்க. கங்க்ராச்சுலேஷன். போங்க உங்க மாமியாருக்கு போய் கை கொடுங்க. இப்போ அடுத்த கேள்வி மிஸ்டர் மனோ ஃபேமிலிக்கு. உங்க மருமகள் கிட்ட சரி இந்த விஷயத்துல எல்லாம் இவங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 2-3 மனக்குறை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க அவங்க கிட்டே சொல்லிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு 3 மனக்குறை உங்களுக்கு என்ன நல்லா இருக்கலாம்? இவங்க 2 பேரும் வெளியே போனாங்கன்னா சீக்கிரம் வர மாட்டாங்க. குழந்தை இருக்கு, அது குழந்தைக்கு எதனா பாதிக்குமே லேட்டா வந்த அப்படின்னு சீக்கிரம் வாயம்மா அப்படின்னா அப்படிதான் லேட்டா என்ன பண்றது அப்படின்னுடுவேன். அது சரி சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு மன வருத்தம் தான், வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எதனா எல்லாம் நல்லா சேர்ந்து வேலை செஞ்சு எல்லாம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னா அந்த எனக்கு இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு மன வருத்தம். அதுக்கப்புறம் என்னன்னா சர்ச்சுக்கு போவல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். இங்க வந்து கூட சர்ச்சைக்கு வரணும் சொன்னாக்கா எல்லாம் அவங்க பிடிச்ச சர்ச்சைக்கு அவங்க யாரை கூப்பிடுறாங்க அப்படி போயிடுவாங்க. அது ஒரு மன வருத்தம், ரொம்ப மன வருத்தம் தான். ஓகே, அந்த சர்ச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மன பட் இது நீங்க அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்க இல்லையா? கேட்டிருக்கேன். கேர்லெஸ்ஸா போயிடுவேன், சரி எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, இல்லம்மா நான் அப்படிதான் போவேன், அங்கதான் போவேன். சரி சரி. ஸோ இப்போ மிஸ்ஸஸ் லிவ்யா மனோ கிட்ட நம்ம பேசுவோம். லிவ்யா, நான் சொன்ன மாதிரி எல்லா மாமியாரும் 100% பர்ஃபெக்டா இருக்க முடியாது, எல்லா மருமகளும் 100% பர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஸோ உங்க மருமக கிட்ட நீங்க ஏதாவது ஒரு சின்ன 2-3 மனக்குறை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது அவங்க கிட்டே சொன்ன மனக்குறைகளா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்னு கேட்டிருந்தேன். அவங்க அடிக்கடி உங்ககிட்ட தெரிவிக்கிற அந்த மனக்குறைகள்லாம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் சர்ச் வர சொல்லுவாங்க. சர்ச் கரெக்டாக அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தென் வீட்டில் எல்லாரு கூடயும் எப்பயுமே அவங்களோடய ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. மூணாவது நாங்கள் 2 பேர் சேர்ந்து வெளியே தான் போயிடுவோம். அடிக்கடி வெளியே போயிடுவோம், வீட்டில் அவ்வளோவா இருக்க மாட்டோம். மொன்ன எங்கன்னா போனாங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க போகிறாங்க வேலை விஷயமா, ஸோ நீ வீட்டில் இரு, அவங்க கூப்பிட்டாலும் நீ போகாத, எப்படியாவது வீட்டில் இருக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 3 விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ பார்க்கலாம் உங்கள் மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல? அப்போ இங்கே கிளம்பி வாங்க, 2 பேர் சேர்ந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பதில் சொல்லிருக்கீங்க. உங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்றத பார்க்கலாம் இப்போ. ஓகே, இவங்க 2 பேரும் வெளியே போனாங்கன்னா சீக்கிரம் வர மாட்டாங்க. குழந்தை இருக்கு, அது குழந்தைக்கு எதனா பாதிக்குமே லேட்டா வந்த அப்படின்னு சீக்கிரம் வாயம்மா அப்படின்னா அப்படிதான் லேட்டா என்ன பண்றது அப்படின்னுடுவேன். அது சரி சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு மன வருத்தம் தான், வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எதனா எல்லாம் நல்லா சேர்ந்து வேலை செஞ்சு எல்லாம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னா அந்த எனக்கு இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு மன வருத்தம். அதுக்கப்புறம் என்னன்னா சர்ச்சுக்கு போவல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். அவங்க வந்து கூட சர்ச்சைக்கு வரணும் சொன்னாக்கா எல்லாம் அவங்க பிடிச்ச சர்ச்சைக்கு அவங்க யாரை கூப்பிடுறாங்க அப்படி போயிடுவாங்க. அது ஒரு மன வருத்தம், ரொம்ப மன வருத்தம் தான். ஸோ லிவ்யா, நீங்க சொன்ன பதில்களும் உங்க மாமியார் சொன்ன பதில்களும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது? கிட்டத்தட்ட மோஸ்ட்லி மேட்ச் ஆகுது. மோஸ்ட்லி இல்லை, எல்லாமே மேட்ச் ஆகுது. ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்க கேட்குற ஒரு பாயிண்ட், அவங்க எதிர்பார்க்கறது நீங்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நல்ல இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அது
என்னதான் நடந்தாலும் இந்த கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் வந்து கன்ஃபார்மா மாஸ்க் வந்து எவ்ரி சண்டே தே யூஸ் டு அட்டெண்ட். அது ஏன் நீங்க சர்ச்சுக்கு போக இல்ல மாட்டீங்க? நாங்க போவோம், நாங்க வெளி சர்ச்சுக்கு போவோம். இவங்க எங்க தாத்தா, அவங்களோட தாத்தாவே ஃபர்ஸ்ட் மேல சர்ச் இருக்கு, அவங்க அங்க வர சொல்லுவாங்க. நான் அங்க இல்லாம வெளியே சர்ச் போயிட்டு வருவேன். ஏன்னா அங்க இந்த சர்ச்சோட அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு பிடிக்காது. என்னதான் இருந்தாலும் நம்ம சர்ச்சுக்கு வரணும்ன்றது அவங்களோட தாட். ஓகே, ஒரு தடவை அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து போயிருக்கீங்களா? போயிருக்கேன், ஒரு கொஞ்ச நாள் போனேன். பட் எனக்கு அதை விட இது இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால நான் இங்க போக ஆரம்பிச்சிட்டேன். அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எங்க போனாலும் அதே கர்த்தர் தானமா? ஆமா, கர்த்தரே கர்த்தரே அவரை காப்பாத்து நீங்க வீட்டுக்கு போகும்போது. சரி, ஓகே, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இட்ஸ் சம்திங் லைக் இப்போ உங்க மாமியார் சொன்ன ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வெளில போயிட்டு லேட்டாக வருது அப்படின்றது எந்த மாமியாருக்கும் என்ன குழந்தை இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வயசானவங்க அவங்களால பார்த்துக்க முடியாது. ப்ளஸ் இன்னொன்று சொல்றாங்க, வீட்டு வேலையெல்லாம் எடுத்து போட்டு நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் வந்து காலேஜ் முடிச்ச உடனே மேரேஜ் பண்ணி வந்துட்டேன். ஸோ சமையல் பத்தின எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. இல்ல சரி. ஸோ எனக்கு என்ன தெரியுமோ சின்ன சின்ன விஷயங்கள் செய்வேன். சாதம் செய்வேன், குழம்பு, ஒரு சாம்பார் வைப்பேன், ரசம் அந்த மாதிரி டைப் வைப்பேன். பெருசா குருமா அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஏதாவது கன்ஃபியூஸ் பண்றேனோ அப்படின்ற ஒரு பயத்துலயே நான் அந்த சைடு போறது இல்ல. புரிஞ்சுக்கோங்கம்மா, பயத்துல தான் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா? நானும் மனு எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாரும் சாப்பிடும்போது அது நல்லா இருக்கணும், அது எனக்கு கத்துக்காம செஞ்சு ஏதாவது ஆயிரமோன்ற ஒரு சின்ன பயத்தினால நான் அது செய்யறது இல்ல. எல்லாருடைய வாழ்க்கைக்காகவும் தியாகம் பண்ணிருக்காங்கம்மா அவங்க. சரி போங்க. 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை கரெக்டா மேட்ச் பண்ணி சொன்னதுனால இதெல்லாம் உங்களுடைய மனக்குறைகள். அதனால இதை கரெக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய மருமகளா உங்களுடைய கடமை. 600 மதிப்பெண்கள் மனோ ஃபேமிலிக்கு இதன் மூலமாக கங்க்ராச்சுலேஷன். உங்க அத்தை கிட்ட போய் சாரி கேளுங்க முதல்ல. அடுத்த கேள்வி அனிஷா குடும்பத்தினருக்கு. கேள்வி இதுதான், உங்களுக்கும் உங்க மருமக அனிஷாவுக்கும் இடையே நடந்த வாக்குவாதங்கள், ஒரு 3 வாக்குவாதங்கள் சமீப காலங்களில் என்னென்ன விஷயமா நடந்துச்சு? பிஸ்னஸில் எங்கள் பையன் கொஞ்சம் லாஸ் பண்ணான் பணம், அதில் கொஞ்சம் வாக்குவாதம். அப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசி உங்களுடைய தங்கை. ஓகே. அதில் அதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க எதுக்கு உங்ககிட்ட திட்டு வாங்குவாங்க? லேட்டாக தூங்குவாங்க, லேட்டாக எழுந்திருப்பாங்க. கரெக்டாக யூனிஃபார்ம் தானே பண்ணுறேன், லேட்டாக தூங்கி லேட்டாக தானே இருக்காங்க. சீக்கிரமா தூங்கி லேட்டாக இருந்தாலும் தப்பு. காலையில் 10 மணி அளவுக்கு எழுந்திருப்பாங்க. ஓகே. ஸோ 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதே கேள்விகள், இதே சூழலுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ அனிஷா கிட்ட பேச போறோம். லெட்ஸ் கால் அனிஷா. ஸோ அனிஷா, உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் சமீப காலங்கள்ல நடந்த வாக்குவாதங்கள் எதை பத்தினது? எப்பப்பெல்லாம் வாக்குவாதம் பெருசா நடந்துச்சு? மோஸ்ட்லி எங்களோட சிஸ்டர்இன்லாவோட கல்யாணத்துக்காக நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். எப்போ அவங்கள கல்யாணம் பண்ண போறீங்க? பிகாஸ் சின்ஸ் கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் தட் வுட் பி த ஒன். அது ஒன்று. இன்னும் 2 சொல்லாமே. மோஸ்ட்லி எங்களோட ஃபாதர் இன்லா பற்றி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஓ, ஃபாதர் இன்லா பற்றி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஏன் அப்படி? என்ன ஃபாதர் இன்லா அப்படி என்ன பண்ணுவாங்க? நானும் எங்கள் ஃபாதர் இன்லாவும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஸோ மோஸ்ட்லி எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய கிளாஷஸ் நடக்கும். உங்களுக்கும் உங்க ஃபாதர் இன்லாக்கும் கிளாஷஸ் நடக்கும்? அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்றது எங்க மாமியார் தான். சமாதானப்படுத்துறது. அதனால ஃபாதர் இன்லா பத்தி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஆர்குமெண்ட்ஸ், எஸ். சரி, ஓகே. இன்னும் நீங்க எந்த விஷயத்தை வந்து அடிக்கடி அவங்க கிட்ட ரெகுலரா திட்டு வாங்குவீங்க அவங்க கிட்ட? எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு ஞாபகம் இல்லையா? சரி, இது உங்க ஃபைனல் ஆன்சரா எடுத்துக்கிட்டானா? எஸ். ஓகே. ஸோ அனிஷா, உங்க மாமியார் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால கிளம்பி இங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். ஸோ உங்கள் மாமியார் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ பார்க்கலாம் எத்தனை விஷயங்கள் மேட்ச் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். பிஸ்னஸில் எங்கள் பையன் கொஞ்சம் லாஸ் பண்ணான் பணம், அதில் கொஞ்சம் வாக்குவாதம். அப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசி லேட்டாக தூங்குவாங்க, லேட்டாக எழுந்திருப்பாங்க. காலைல 10 மணி அளவுக்கு எழுந்திருப்பாங்க. ஓகே. ஸோ 3 விஷயங்கள் உங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் ஒத்து போகுது. அதாவது உங்களுடைய சிஸ்டர் இன்லா கல்யாணத்தை பற்றி தான் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றீங்க. பட் உங்கள் மாமனார் பற்றியும் ஆர்குமெண்ட் வரும்னு சொல்லியிருக்கீங்க. மிச்சப்படி எதுவுமே கிடையாது அப்படின்றீங்க. பட் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்துக்கிறீங்க அப்படின்றதுலேயும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. டெஃபினெட்லி கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்கிறோம். எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க போய் கட்டி பிடிச்சி சாரி கேட்டு சீக்கிரமா எழுந்துக்கிறேன்னு சொல்லுங்க. போங்க. அப்பா பரவாயில்ல, சீக்கிரமா எழுந்து அந்த குடும்பம் பயங்கரமா இப்போ வந்து
ஒரு புலகாங்கிதை அடைஞ்சிருச்சு, இனிமே இவங்க சீக்கிரமா எழுந்துப்பாங்க, நம்ம வாழ்க்கை விடிய போகுது அப்படின்ற ஃபீல்ல அவங்க இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக மொத்தம் 3 உதாரணங்களுக்கு ஒண்ணே ஒன்று தான் அவங்க மேட்ச் பண்ணி சொன்னதுனால அனீஷா ஃபேமிலிக்கு 200 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். அற்புதமான 3 குடும்பங்கள், 2 சுற்று முடிவடைஞ்சிருச்சு. இப்ப 3வது சுற்று. இந்த சுற்றின் பேர் என்ன தெரியுமா? அடிப்பே சொல்லி என்னுடைய மாமியார் கில்லி. இந்த ரவுண்டுடைய லாஜிக் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்க மாமியாருக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிருப்பீங்க தெரியுமா? அதை டெஸ்ட் பண்ற ரவுண்டு தான் இது. இது ஒரு பஸர் ரவுண்ட். நான் கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க மாமியாருக்கு ஆன்சர் தெரியும்னு நீங்க நினைச்சதுக்கு அப்புறம் பஸரை பிரஸ் பண்ணுங்க. நீங்க பஸரை பிரஸ் பண்ண உடனே உங்க மாமியார் சரியான பதில சொன்னாங்க அப்படின்னா 100 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனா பஸரை பிரஸ் பண்ணி உங்க மாமியார் தப்பான பதில சொன்னாங்கன்னா 100 மதிப்பெண்கள் மைனஸ் ஆயிடும். ஓகேவா? ராமாயணத்தில் கைகேயியோடைய மகன் பேர் என்ன? அடிச்சிட்டாங்க. அனீஷா ஃபேமிலி அடிச்சிருக்காங்க. சொல்லுங்க ஆண்டி. வரதன். வரதன். வரதன் என்பது மிகச் சரியான பதில். சோ அனீஷா ஃபேமிலி இதன் மூலமாக 100 மதிப்பெண்கள் பெறுறீங்க. கங்க்ராச்சுலேஷன். சினிமாலாம் பார்க்குற பழக்கம் இருக்கா? எல்லா மாமியாருக்கும் மாமியாரோட சினிமா பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குல்ல? இப்ப பாருங்க, களவாணின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல சரண்யா பொன்வண்ணன் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? தெரியாதா? தெரியாது. கண்டிப்பா தெரியாது. இதற்கான பதில் என்னன்னா, ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வருவான் அப்படின்றது தான். சரியா? ஸோ இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. அதனால இந்த கேள்வி யாருக்குமே போகல. அதுக்காக புது கேள்வி கேட்க மாட்டேன். போனது தான். இப்போ இந்த டைலாக் நீங்க சொல்லியே ஆகணும். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற வசனத்தை பேசிய நகைச்சுவை நடிகர் யார்? அடிச்சிட்டாங்க அனிஷா ஃபேமிலி. ஜனகராஜ் என்பது மிகச் சரியான பதில். அனிஷா ஃபேமிலி அகைன் 100 மார்க்ஸ். இப்போ அடுத்ததாக இந்த கேள்விக்கு எல்லா மாமியாரும் சரியா பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கேள்விதான். மைதா எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? மனோ ஃபேமிலி பஸரை பிரஸ் பண்ணிட்டாங்க. என்னமா பஸரை பிரஸ் பண்ணி இவ்வளவு வெக்கப்படுறீங்க? சொல்லுங்கம்மா. கோதுமை. கோதுமை என்பது மிகச் சரியான பதில். இப்போ பயங்கரமான கேள்வி. மெரினா பீச்ல சிலைகள் இருக்கு. அதுல ஒரு 5 சிலை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அடிச்சிட்டாங்க மனோ ஃபேமிலி பஸர் அடிச்சிட்டாங்க. ஆண்டி சொல்லுங்க. கண்ணகி சிலை. அப்புறம் சிவாஜி சிலை. அப்புறம் வந்து அந்த உழைப்பாளிங்க இது மாதிரி அந்த சிலை. ஓகே. அப்புறம் மகாத்மா காந்தி. சரி, ஏதோ மேட்ச் பண்ணி ஒரு 4 சிலையை நீங்க சொன்னதுனால உங்களுக்காக மனோ ஃபேமிலிக்காக 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஒரு சீட்டு கட்டுல ஜோக்கர் இல்லாம மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 12 வச்சு கார்ட்ஸ் ஆடவே முடியாதுமா. ஸோ ஒரு சீட்டு கட்டுல மொத்தம் ஜோக்கர் இல்லாம 52 கார்டு இருக்கும். அதனால பஸர் அமைச்சு நீங்க தப்பா பதில் சொன்னதுனால 100 மார்க் மைனஸ். இன்னும் 2 கேள்வி தான். கரெக்டா பதில் சொல்லுங்க. நிறைய பேர் உண்ணாவிரதம் இருப்பாங்கல்ல, உண்ணாவிரதம் முடிக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? அடிச்சாங்கடா உமா மகேஸ்வரி ஃபேமிலி. ஆண்டி உண்ணாவிரதம் முடிச்ச உடனே என்ன கொடுப்பாங்க? எதுனா குடிக்கிறதுக்கு தருவாங்க. எதுனா குடிக்கிறதுக்கு தருவாங்க. போடாக்கிடா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு ஜூஸ் தான் தருவாங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு லிக்விட் ஐட்டம்னு சொன்னதுனால நான் கண்டிப்பா இது உங்களுக்கு தரேன். பரவாயில்ல. உமா மகேஸ்வரி ஃபேமிலி 100 மதிப்பெண்கள். எந்த மாசத்துல மாப்பிளையும் பொண்ணையும் பிரிச்சு வச்சிருவாங்க? ஃபர்ஸ்ட் உமா மகேஸ்வரி ஃபேமிலி ஏறி நின்றுட்டாங்க. ஆண்டி வெக்கப்படாம என்ன பார்த்து சொல்லுங்க, கத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆடி மாசம். ஆடி மாசம் என்பது மிகச் சரியான பதில். ஸோ இதன் மூலமாக உமா மகேஸ்வரி ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை வரும் படம் என்ன அப்படின்றத உங்க மாமியார் சொல்லணும். நீங்க கரெக்டா பஸர் பிரஸ் பண்ணணும். 2 ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் பால்காரன். அடிச்சாங்களா அனிஷா ஃபேமிலி. வாங்க ஆண்டி சொல்லுங்க. அண்ணாமலை. அண்ணாமலை என்பது மிகச் சரியான பதில். இந்த ரவுண்டுடைய முடிவுல ஸ்கோர் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெருமைக்குரிய நண்பர் மனோ கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன்னா மனோ மாதிரி ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல மனோவை சும்மா உட்காந்து வைக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ மனோ இஸ் அ வெரி என்டர்டெய்னிங் கை. ஸோ மனோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் நிறைய பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக ரகுவரன் மாதிரி நீங்கள் மேடையில் பேசுறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட். அது வந்து உங்களை
எப்பவுமே ரொம்ப தனித்துவமா நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அது எங்களுக்காக ஒரு தடவை இங்க பண்ணலாமே. இப்போ வந்து நம்மளோட விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடைச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம நாட்டில். ம். அதுல முக்கியமா கபடி. ம். ஸோ இந்த கபடியை வந்து ரகுவரன் சார் இருந்திருந்தா அவர் கபடி ஆடி இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. ரகுவரன் சார் கபடி. ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் பிரகாஷ் ராஜும் அண்ணியும் வர போறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ரெடியா போலாமா? கபடி 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 அப்படிங்க சார் பண்ணாட லூஸ் மாதிரி பண்ணுவா சார் அவட கபடி கபடி ஃபாஸ்டா சொல்லணும்டி. நான் இப்படிதான் சொல்லுவேன். நம்ம ஆளு கண்டுபிடிக்கிற எல்லாத்துலயும் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு. என்ன ஃபால்ட் சொல்லி தொலைடி. நான் மட்டும் மூச்சு விடாம வந்து கபடி கபடின்னு 6 பேரையும் பிடிக்கணுமா? இவங்க 6 பேரை மூச்சு விட்டு என்ன அமுக்குவாங்களே, என்ன நியாயம் இது? ஏய் சில், ரூல்ஸை மாத்துங்க. பாப்பா லூசு மாதிரி பேசுவா சார் அவன். ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது, அப்படிதாண்டி ஆடணும். எதுக்கு சார் விளையாட்டுக்கு போய் வெள்ளங்கமானால கூப்பிட்டுட்டு சொல்லுடி நீ. இப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். இப்படி அசிங்கமாலாம் திட்டக்கூடாது, புரியுதா? நான் இப்படிதான் சொல்லுவேன். டேய் கோண்டாம் அவனு. இப்போ யாரு அது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுது? ஏய் இட்ஸ் கேம். அப்போ அவனை விட மோசமானவன் சார் அவன். இவன் வந்து மாற்றி மாற்றி பேசுவான் அவன். எதுக்கு சார் இவனெல்லாம்? ஏய் ஹூ ஆர் யூ? அன்னியன். நீ அன்னியனா நான் ஆண்டனி, புரியுதா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் தம்பி. 5 பைசா திருடினா தப்பா? 5 பைசா திருடினா தப்பே இல்லை, ஏன்னா 5 காசு செல்லாது. அப்போ 5 பைசா 5 கோடி பேர் இருந்தாங்கன்னா அப்போ தப்பு, ஏன்னா அது 1 ரூபா ஆகுது இல்லை. 5 பேர் 5 தடவை 5. ஏய் சில், நீ என்னை விட பெரிய திருடனா இருப்ப போல. அவ்வளோ திருடிருக்கே நீ. ஏய் அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஆளு கூட கூட்டு வரல, கேம்னு தனியா வந்திருக்க, புரியுதா? அச்சிஷோ யாரும் உங்களை அடிச்சது, அதெல்லாம் அடிச்சதா? நான் 5 கொலை பண்ணது நான் தாண்டா. என்ன அந்த மெமிக்ரிலாம் ஸ்டேஜில் வச்சுக்க தம்பி, புரியுதா? தேங்க்யூ தேங்க்யூ. மனோ, மனோவுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி இத்தனை வாய்ஸஸை ஒரே டைம்ல ஒரு ஸ்கிட்ல கொண்டு வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். மனோ, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் a lovely entertainer throughout. Thank you so much. Thank you so much மனோ. போய் உட்காரலாம். ஓகே, ஸோ இந்த ரவுண்டோடைய முடிவில் இவங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். உமா மகேஸ்வரி ஃபேமிலி இந்த ரவுண்டோடைய முடிவில் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 200 அண்ட் மனோ ஃபேமிலி இந்த ரவுண்டுடைய முடிவில் ஆக்சுவலாக எடுத்திருக்கலாங்க, நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கலாம். பட் ஒரு கேள்வி மைனஸ் மார்க் வாங்கிட்டாங்க. அதனால இந்த ரவுண்டோடைய முடிவில் மனோ ஃபேமிலி எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 100. அண்ட் இந்த ரவுண்ட்ல மொத்த வசூலை பண்ணது அனிஷா ஃபேமிலி தான், 300 மதிப்பெண்கள். ஸோ இந்த கேம் வந்து பயங்கர ஈவன்லி பாய்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இதை தாண்டி அடுத்தது ஒரே ஒரு சுற்று பாக்கி இருக்குது. இதில் மருமகள்கள்லாம் சில விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த 4வது சுற்றில் அங்கே ஒரு 2 சட்டி இருக்குது, அதை பார்க்குறீங்கல்ல? இப்போ 2 சட்டியும் கையில் கொடுத்துட்டு 2 சட்டி ஃபுல்லாக உப்பை நிரப்பிடுவோம். ஓகே, நீங்கள் அப்படியே போய் சுற்றிட்டு திருப்பி அங்கேயே போய் நிற்கணுமா இல்லை இங்கேயே வந்து நிற்கணுமா நான் சொல்லுவேன். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க, பேலன்ஸ்டாக பண்ணணும். சட்டி கிட்டி ஏதாவது கீழே ஊந்துச்சு அப்படின்னா முக்கியமாக கை இப்படி பிடிக்கூடாது, இப்படி பிடிக்கணும். ஸோ இப்படி போனீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ செகண்ட்ஸில், குறைந்த செகண்ட்ஸில் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலில் கம்மியான மதிப்பெண்கள் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அதில் கடைசியாக வந்து பங்கேற்பாங்க. யார் நிறைய மதிப்பெண்கள் இது வரைக்கும் டோட்டலாக யார் நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் அதில் முதல்ல வந்து பங்கேற்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சப்போஸ் லீஸ்ட் மார்க்ஸ் இருக்கிறவங்க கூட ரொம்ப குறைந்த செகண்ட்ஸில் இதை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ரவுண்டுடைய மேக்ஸிமம் ஸ்கோரான 600 மதிப்பெண்கள் அந்த டீமுக்கு அப்படியே போயிடும். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வரைக்கும் இவங்க எடுத்த டோட்டல் ஸ்கோர்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல உமா மகேஸ்வரி ஃபேமிலி இது வரைக்கும் எடுத்த மொத்த மதிப்பெண்கள் 750 மதிப்பெண்கள். அண்ட் மிஸ் மனோ ஃபேமிலி இது வரைக்கும் எடுத்தது 800 மதிப்பெண்கள். அண்ட் அனிஷா ஃபேமிலி இது வரைக்கும் டோட்டலாக எடுத்திருக்கிறது 600 மதிப்பெண்கள். ஸோ இந்த ரவுண்டுடைய விதிகள் படி ஃபர்ஸ்ட் மனோ ஃபேமிலி தான் இதை வந்து விளையாடணும். இந்த ரவுண்டுடைய பேர் என்ன தெரியுமா? என் மருமகள் சூப்பர் ஸ்டார். அம்மா அப்படி நடக்குமா, கை நீட்டுங்கம்மா, கையை மடக்க கூடாது. மெதுவா மெதுவா. மொத்தம் நீங்க எத்தனை ரவுண்ட் வரீங்கன்றத பார்ப்போம். 15 செகண்ட் ஆயிருக்கு, 1 நிமிஷம் நடக்கணும்.
நடக்கணுமா? ஆமா 1 நிமிஷம் நடக்கணும். இப்பதான் 15 ஆயிருக்கு. 2 பார்த்து விழுகாம நடக்கணும். முடியும். 35 செகண்ட் இன்னும் 1 நிமிஷம் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வலிக்குதுன்னு சொன்னீங்க, நின்று கூட போகலாம், அவசரம் இல்லை. 45 போதுமா? 55 எவ்வளவு நிமிஷம் நடக்கலாம் இருக்கீங்க? ஸோ மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணிருக்கீங்க. 1 நிமிஷத்துல 3 ரவுண்ட் அப்படின்றத இப்போ அவங்க எப்படி பிரேக் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ரெடி, ஓடுங்க. வாவ், அப்படியே மாரியம்மா பாட்டு பாடுற மாதிரி. மாரியம்மா, ஐயோ என்னங்க 30 செகண்ட்ல 1 ரவுண்ட் தான் நடந்திருக்கீங்க. வாங்க வாங்க, கை தட்டுங்க. 50 செகண்ட்ல 4வது ரவுண்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் பாருங்க ஒரு ரெக்கார்டு. வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்க. ஃபினிஷ் ஃபினிஷ். 1 மினிட்ல 4.25 ரவுண்ட் ரொம்ப வேகமா போயிருக்காங்க உமா மகேஸ்வரி. தேங்க்யூ. உங்களுடைய கையெல்லாம் வலியை பொருட்படுத்தாம இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மனோ ஃபேமிலி, மனோவோட ஒய்ஃப் லிவ்யா வந்து ஒரு 3.5 ரவுண்டு இதுல முடிச்சிட்டாங்க 1 மினிட்குள்ள. அடுத்தது உமா மகேஸ்வரி 4.25 ரவுண்டு முடிச்சிருக்காங்க. இப்போ அனிஷா ஃபேமிலி, அனிஷா வந்து இதுல எத்தனை ரவுண்ட், அந்த 4.25 தாண்டி ஒரு 2 ஸ்டெப் வச்சா கூட அவங்களுக்கு எக்கச்சக்க மதிப்பெண்கள் கிடைக்கும். இந்த ரவுண்ட்ல அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அனிஷாவை அன்புடன் அழைக்கிறோம். ரெடி ஸ்டடி, கொடியாட்டுங்க. ஐயோ அம்மா, பார்த்து பார்த்து, அவசரம் இல்ல, ஏதோ ஒரு கட்டி உடைய போகுது, பார்த்துமா, ஓடாதீங்க, மெதுவா பார்த்து. அனிஷா அவசரம் இல்ல. 20 செகண்ட்ல 2 ரவுண்ட் முடிச்சிட்டீங்க அனிஷா. மெதுவா 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 மெதுவா, அவசரம் அவசரம் அவசரம். ரிலாக்ஸா போங்க, ரிலாக்ஸா போங்க, கரெக்டா போறீங்க. 30 செகண்ட் ஆயிருக்கு அனிஷா. எவ்வளோ 3 ரவுண்ட் முடிச்சிட்டீங்க. வாங்க, உங்களால முடியும். 40 செகண்ட் ஆயிருக்கு. செகண்ட்ல 4 ரவுண்ட் முடிச்சிருக்கீங்க. லாஸ்ட் ஒன். வண்டியா 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 வண்டியா. டைம் அப். ஆல்மோஸ்ட் க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். ஒருவேளை உமா மகேஸ்வரி பண்ணது 4.25 அப்படின்னு வச்சுக்கிட்டா, அனிஷா பண்ணது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.5 அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க 2 பேரும். ஸோ இந்த ரவுண்டுடைய விதிகளின்படி யார் வந்து அந்த 1 மினிட்குள்ள மேக்ஸிமம் இதை சுற்றி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உமா மகேஸ்வரி இந்த ரவுண்டுடைய மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 4.25 ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. அதனால உமா மகேஸ்வரிக்கு 600 மதிப்பெண்கள். பட் மனோ ஃபேமிலி கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ் பண்ணி மெதுவாக போனதுனால ஃபுல்லாக மார்க்ஸ் வாங்க முடியலன்னா கூட ரவுண்ட்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாங்க. அதனால மனோ ஃபேமிலிக்கு 200 மதிப்பெண்கள். அண்ட் இதற்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக கடைசியாக ரொம்ப ட்ரை பண்ண அனிஷா ஃபேமிலி அவங்களுக்கு அடுத்தபடி முடிச்சதுனால 400 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஸோ இப்போ மொத்த ஸ்கோர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். உமா மகேஸ்வரி அணியினர் எடுத்திருக்கக்கூடிய மொத்த மதிப்பெண்கள் 4 ரவுண்டுடைய முடிவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1350 மதிப்பெண்கள். அண்ட் மனோ அண்ட் டீம் இதுவரைக்கும் எல்லா ரவுண்ட்ஸையும் சேர்த்து எடுத்திருக்கக்கூடியது 1000 மதிப்பெண்கள். அண்ட் அனிஷா டீம்
அவங்களும் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 1000 மதிப்பெண்கள். ஸோ ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் எல்லா எபிசோட்லயும் ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். அந்த வின்னர் அப்படின்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி அண்ட் டீம். ஸோ உமா மகேஸ்வரி டீம் இப்படி வாங்க, என் பக்கத்துல வாங்க. இப்படி உமா மகேஸ்வரி, நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க இது? நான் வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஷோ தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட என்னை பற்றி என்ன புரிஞ்சிருக்காங்க. இத்தனை நாள் ஓப்பனாக பேச மாட்டாங்க. நானும் டேரெக்டாக சொன்னதில்லை. எது இருந்தாலும் ஹஸ்பண்ட் மூலியமாக தான் பேசுவோம். அவங்களும் அப்படி தான் ஜாலியாக இருப்போம் தவிர. பட் இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 பேரும் இருப்போம். அண்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ இது. ஒரு கேமரானா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஷோவாக இருக்கும். ஓகே, மனோ அண்ட் ஃபேமிலி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல ஷோ ஆக்சுவலி. நான் சொல்றதுன்னா நான் பேசுற மாதிரி இருக்கும். நான் ரஜினி சார் ஸ்டைல்லே சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள். இந்த டைட்டில் பார்க்கும்போது 2 பேர் ஒன்றா இருக்கிறாங்க பிரச்சனை சொல்லி மீடியா சரி ஊடகம் சரி இந்த உலகமே சொல்லிட்டு இருக்க 2 கேரக்டரை வச்சு ஒரு ஷோ ரன் பண்ணுறாங்க சொன்னா இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். சொன்னா இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேரும் ஒன்றா பார்க்கறது வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்களை ஒரு ஷோவில் கொண்டு வந்து 2 பேரும் ஒன்றா ஆக்கி அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு காமிக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த ஷோ ரன் பண்ணிட்டு இருக்க அந்த சேனல் ஆகட்டும், இதை பார்க்குறதுக்கு ரசிகர் ஆகட்டும், யாராகட்டும் எல்லாருக்கும் நல்லா சொல்லி ராகவேந்திரா வேண்டிக்கிற நன்றி, வணக்கம். தேங்க்யூ மனோ. ஸோ அனிஷா ஃபேமிலி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி? ஜென்ரலி மாமியார் மருமகள் வந்து எப்பவுமே வந்து எரியும் பூனையமாக இருப்பாங்க. பட் இந்த ஷோவில் வந்து 2 பேரை ஒன்றா கொட்டிருந்ததுக்கு ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னும் மாமியார் மருமக நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் எல்லாருமே இருக்காங்க, ஜாயின்ட் ஃபேமிலி இல்லவே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஷோவை பார்த்தாது நிறைய பேர் வந்து ஒன்றா இருக்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு. எல்லா ஃபேமிலி இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ முத்தான 3 குடும்பங்கள், ரொம்ப சத்தான நிறைய விவாதங்கள், எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஹாப்பியான ஒரு எண்டிங். இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. இன்னொரு எக்ஸைட்டிங்கான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பாலாஜி சேயிங் டாடா பை பை. இது பதஞ்சலி, கேஷ் காந்தி, ஆஹா மாமியார், ஓஹோ மருமகள். பாய்.